சீதா, என்னாச்சு சீதா? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சீதாவை பார்த்து கேட்க, அக்கா, என்னோட கழுத்துல இருந்த செயினை ஒரு பொம்பளை திருடிக்கிட்டு போறாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொன்னது கேட்டதும் மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக, எந்த பக்கம் அவ போனா? அக்கா, இந்த பக்கம் தாக்கா ஓடுனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க திசைய காட்ட இங்க மீனாவோ வேக வேகமா அந்த பொம்பளைய துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்க போனா இவ? இந்த பக்கமா தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த பொம்பளைய மீனா துரத்த ஆரம்பிக்க, அடக்கடவுளே, இவளா? அந்த விஜயோட மருமக அந்த மீனா தானே இவ? இவ எப்படி? ஐயோ, இவ கண்ணில் நம்ம மாட்டணும்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓட ஒரு வழியா அங்க மீனா துரத்தி பிடிச்சு அங்க அவ போத்தி இருந்த முந்தனையை எடுத்து நீக்கி பார்க்க, அங்க அந்த சாமியாடி பொம்பளைய இங்க மீனா பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. ஏய் நீயா? ஏய் விடுடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாடி பொம்பளை மீனா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட, இவ அந்த சாமியாடி பொம்பளையே தான். இவ எப்படி? அப்போ இவ திருடியா? விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனா மறுபடியும் நேரா கோவிலுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்து, விஜயா, அண்ணாமலைன்னு எல்லாருமே அங்க சீதா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும், ஏய் சீதா, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, மாமா தெரியல மாமா, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை என்னோட கழுத்துல இருந்த செயினை திருட்டிக்கிட்டு போயிட்டா. அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா தான் மாமா துரத்திக்கிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கிட்ட சீதா சொன்னதை கேட்டதும் முத்துக்கோ அதிர்ச்சியாகி வேக வேகமா ஓட ஆரம்பிக்க, அதே நேரம் மீனா வேக வேகமா உள்ள வராங்க. மீனா, என்ன மீனா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? நான் போய் பார்த்துருப்பேன்ல. ஆமா, நீ அந்த செயினை வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கேட்க, இல்லங்க, அந்த செயினை வாங்கல, அந்த பொம்பளை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பொம்பளை யாருன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்களே ரொம்ப அதிர்ச்சி ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, என்ன மீனா சொல்ற? யாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்டதும், வேற யாரும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூஜை பண்றதுக்காக அத்தை ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்களே, அந்த சாமியாடி பொம்பளை, அவதாங்க அந்த திருட்டு பொம்பளை. என் கண்ணு முன்னாடி நான் அவளை பார்த்தேங்க. நான் அவளை பார்த்ததும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொன்னதை கேட்டதும் உடனே விஜயா இருந்துக்கிட்டு, ஏய் என்ன உடனே இதில் என்ன இழுத்துக்கிட்டு இருக்க? யாரு? அந்த சாமி அடி பொம்பளையா? இங்க பாரு, அந்த சாமி எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா? சொல்றதெல்லாம் நடக்கும். நீ என்னமோ அவங்கள திருட்டு பொம்பளை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படியெல்லாம் பேசுனேன்னு வச்சுக்கோ, உன் வாய் அழுவிதான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, ஏய் விஜயா, கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. மீனா என்னமோ சொல்ல வரா, நாம கேட்போம். சொல்லுமா மீனா, நீ பார்த்தது அந்த சாமியாடி பொம்பளை தானா? ஐயோ மாமா, நான் சொல்றது சத்தியம், இந்த கோவில்ல வச்சு சொல்றேன், அந்த சாமியாடி பொம்பளை தான் அந்த திருட்டு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொன்னாலும் விஜயா இருந்துக்கிட்டு, இல்லைங்க, இவ வீட்டுக்குள்ள மறுபடியும் வர்றதுக்காக எதையோ திட்டம் போட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படியாவது அவங்கள திருட்டு பொம்பளைன்னு சொல்லிட்டு பழியை தூக்கி போட்டுட்டு நாம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இவளா ஒரு கதையை கட்டுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்ல, உடனே முத்து இருந்துக்கிட்டு, அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? மீனா சொல்றது எனக்கு என்னமோ உண்மைன்னு தான் படுது. அன்னைக்கே எனக்கு சந்தேகமா தான் இருந்தது. அந்த பொம்பளைய பார்த்தா ஏதோ திருட்டு பொம்பளை தான், திருட்டு மொழி தான் முழிச்சுக்கிட்டு இருந்தா. இல்ல, இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் மீனா. ஆமா, அந்த பொம்பளை எந்த சைடு போனா? என்னங்க, அவ அந்த பக்கமா தாங்க ஓடுனா. நீங்க வாங்க, நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல, போடா போ, அவ தான் சொல்றானா நீயும் நம்பிக்கிட்டு பின்னாடியே போறியா? அவங்கெல்லாம் இப்பெல்லாம் எந்த கோவில்ல இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு விஜயா சொல்ல, இங்க பாருங்கம்மா, இப்போ சொல்றேன், என் மீனாவுக்காக அந்த திருட்டு பொம்பளை தான் அந்த சாமியாடி பொம்பளைன்னு நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். உங்க வாயாலேயே மீனா பாமா வீட்டுக்குன்னு சொல்லி நீங்களே கூட்டிட்டு வர மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து வேக வேகமா மீனாவை அழைச்சிக்கிட்டு நேரா வெளியே போறாங்க. மீனா, எந்த பக்கமா அந்த பொம்பளையை நீ துரத்திக்கிட்டு போன மீனா? இதோ இந்த பக்கமா தாங்க. சரி வா, நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நேரா போக, அதே தெருவுல, மீனா இங்க எந்த ஒரு அடையாளமும் இல்லையே, இப்போ என்ன பண்றது? என்னங்க, நாம வேணா இங்க இருக்க கடையில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணா பாருங்க, அந்த பொம்பளையை நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா சொன்னதும், சரி மீனா, நீ நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்க, நான் முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இங்க முத்து பார்க்க, அதுல இங்க மீனா அந்த சாமியாடி பொம்பளைய அடி வெளுத்து வாங்குறது இங்க நல்லாவே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெரியறத பார்த்ததும் இங்க முத்துவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மீனா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் மீனா. பாரு, அந்த சாமியாடி பொம்பளை தான் இந்த திருட்டு பொம்பளை போல இருக்கு. ஆமாங்க, இந்த சிசிடிவி
சிசிடிவி ஃபுட்டேஜை வேணா எடுத்துக்கிட்டு போய் நாம அத்தை கிட்ட காட்டலாமா, அவங்க நம்புவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா சொல்ல, ஐயோ மீனா, என் அம்மாவை பத்தி நீ புரிஞ்சுக்கவே இல்லை பாத்தியா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வீடியோவோட எடுத்துக்கிட்டு போய் காட்டினாலும் கண்டிப்பா நீங்களா ஒரு கிராஃபிக்ஸ் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு வந்து காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளையே திருப்புவாங்க. அதனால இந்த பொம்பளை எங்க இருக்கான்னு நாம கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து ஒரு பக்கவா திட்டத்தை போட, இப்போ என்னங்க பண்றது? சரி மீனா, கொஞ்ச நேரம் இரு. இந்த பொம்பளை இந்த பக்கமா தானே தப்பிச்சு போயிருக்கா, அதனால அந்த பக்கமா ஏதாவது வண்டியில போயிருக்கணும். நாம கண்டிப்பா அந்த பக்கத்துல இருக்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தோம்னா அவ எந்த வண்டியில ஏறி போனான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, முத்துவும் மீனாவும் கொஞ்சம் தெரு தள்ளி அங்க போன ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கடையில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இங்க அந்த சாமியாடி பொம்பளை ஒரு ஆட்டோல ஏறி போறதையும் இங்க முத்து பார்த்துட்டு, மீனா பாத்தியா, இந்த பொம்பளை நடந்து போக வாய்ப்பே கிடையாது, இவ தப்பிச்சு போறதுக்காக ஒரு ஆட்டோவை பிடிச்சு போயிருக்கா சார், இந்த ஆட்டோவோட நம்பரை மட்டும் நான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த சாமியாடி பொம்பளை ஏறி போன ஆட்டோவோட நம்பரையும் நோட் பண்ணிக்கிட்டு வெளியே வராரு. என்னங்க, எதுக்காக ஆட்டோ நம்பர்லாம் நீங்க நோட் பண்ணீங்க? இரு மீனா சொல்றேன். இந்த ஆட்டோல இருக்க நம்பர் யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா அந்த அட்ரஸுக்கு போய் இந்த பொம்பளைய அவர் எங்க இறக்கி விட்டாருன்னு கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த நம்பரை கொடுத்து ஒரு வழியா அந்த நம்பர் யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. மீனா, கண்டுபிடிச்சிட்ட மீனா, இந்த ஏரியால இருக்கதான் அந்த ஆட்டோக்கார், அவர்கிட்ட போய் கண்டிப்பா விசாரிச்சா நமக்கு உண்மை தெரியும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவும் நேரா அந்த ஆட்டோக்கார் இடத்துக்குமே போறாங்க. வீட்டுக்கு வந்ததும், சார் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் கேட்க, சார் என் பேரு முத்து, இவ பேரு மீனா, இவ என்னோட ஒய்ஃப் சார். நான் ஒரு பொம்பளையை தேடிக்கிட்டு இருக்கேன் சார், அவ சரியான திருடி சார், எங்களோட செயினாவை திருடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டா சார். இதோ இந்த பொம்பளை தான் சார், இந்த போட்டோல இருக்க பொம்பளைய நீங்க தான் சார் நேற்று வண்டியில ஏத்திருக்கீங்க, அவளை எங்க இறக்கி விட்டீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து ரொம்ப கெஞ்சினதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவருமே, அப்படியாப்பா, பக்கத்துல இருக்க பொரஷவாக்கத்துல இருக்க ஒரு ஏரியால தான்ப்பா இறக்கி விட்டேன், வேணும்னா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வாப்பா. தங்க வைக்கிற விலைக்கு அந்த திருட்டு பொம்பளை நகை வேற திருடிக்கிட்டு போயிருக்காளா, நான் உனக்கு உதவி பண்றேன், வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நேரா முத்துவும் மீனாவும் அந்த ஆட்டோ டிரைவர் அந்த சாமியாடி பொம்பளைய இறக்கி விட்ட இடத்துக்குமே போறாங்க. அண்ணே, நீங்க இவ்வளோ பேர் உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலண்ணே, கொஞ்சம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துங்க, இங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொம்பளைய அரெஸ்ட் பண்ணணும்னே அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, உடனே அங்க முத்துவும் மீனாவும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த பொம்பளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க போலீஸோட அங்க ஆட்டோ டிரைவர் இறக்கி விட்ட அந்த சாமியாடி பொம்பளையோட வீட்டுக்குமே போறாங்க. வீட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கதவை தட்டினதை பார்த்ததும் இங்க கதவை திறந்துக்கிட்டு வந்த அந்த சாமியாடி பொம்பளையோ அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சார் வேணும், எதுக்காக என் வீட்டு கதவை வந்து தட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாடி பொம்பளை கேட்க, உடனே முத்துவோ முன்னாடி வந்து நிக்கிறத பார்த்ததும் அப்படியே தப்பிச்சு போக பார்க்க, உடனே முத்துவோ அந்த பொம்பளைய இழுத்து பிடிச்சி நிக்க வைக்கிறாரு. ஏய் என்ன, உன்னை தேடி வந்தா நீ தப்பிச்சு போகலான்னு எஸ்கேப் ஆகுறியா, அப்படியெல்லாம் இந்த முத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாமியாடி பொம்பளைய பிடிச்சி நிறுத்தி வைக்க, உடனே இங்க சாமியாடி பொம்பளையோ, ஐயோ இவனா, இவன் அந்த விஜயாவோட பையனாச்சே, இவன் சரியான மொரடனாச்சே, இவங்கிட்ட மாட்டுனா நம்ம கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. எப்பா நீ யாருப்பா, எதுக்காக என் வீட்டு கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு யாருன்னா வேணும்னா பக்கத்துல போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கதவை மூட, ஏய் என்ன, கோவில இருந்து சைனை திருடிக்கிட்டு போனதும் இல்லாம என் மீனாவை வீட்டை விட்டு அனுப்புனதும் இல்லாம இன்னும் என்னென்ன காரியத்தை பண்ணலான்னு இருக்க சார், இவளை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார், இவகிட்ட சீதாவோட செயினை எங்க வச்சிருக்கான்னு கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்து சொல்ல, என்னப்பா என்னமோ பேசிக்கிட்டு இருக்க, நானே கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாம நீ என்னமோ செயினை திருடிட்டான் அது இதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, இங்க பாருங்க சார், இந்த ஆள் சொல்றதெல்லாம் பொய் சார், நான் யாரோட செயினையும் திருடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்ல, உடனே அங்க இருந்த லேடி கான்ஸ்டபிளுமே அங்க அந்த பொம்பளைய செக் பண்ணி பார்க்க, அந்த பொம்பளையோட முந்தானையில அங்க செயின் இருக்கிறத பார்த்ததும், சார் இதோ சார் செயின். மீனாவோ அந்த செயினை பார்த்ததும் உடனே அதை கையில வாங்கி, என்னங்க இது சீதாவோட செயின் தாங்க,
ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி திருடி திருடி பழைக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த சாமியாடி பொம்பளைய ஓங்கி ஒரு அறை கொடுக்க, மீனா இதுக்குள்ள அடிச்சா எப்படி, இவளை முதல்ல நேரா நம்ம அம்மா கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும், அப்பதான் அம்மாவுக்கு இவ ஒரு ஃப்ராடு பொம்பளைன்னு உண்மை தெரியணும். சார் கொஞ்சம் எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க சார், இவளால என் பொண்டாட்டி மீனா என் அம்மா வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க சார், இவ ஒரு ஃப்ராடுன்னு என் அம்மாவுக்கு நிரூபிக்கணும் சார், அதனால இவளை முதல்ல கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, இன்ஸ்பெக்டரோ சரின்னு சொல்லிட்டு அந்த சாமியாடி பொம்பளையும் முத்து மீனானு நேரா எல்லாருமே அங்க கோவிலுக்கு போறாங்க. அப்பா எல்லாரும் கோவில்ல தானே இருக்கீங்க? ஆமாப்பா முத்து. ஆமா நீயும் மீனாவும் எங்க போனீங்க? சீக்கிரமா வாங்கப்பா, அந்த சாமியாடி பொம்பளை போறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, இல்லப்பா அந்த சாமியாடி பொம்பளை கூட தான்ப்பா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து போனை வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல அந்த சாமியாடி பொம்பளை போலீஸ் அங்க இருந்த முத்து மீனானு எல்லாருமே கோவிலுக்கு போக, இங்க முத்துவும் மீனாவும் முதல்ல அங்க கோவிலுக்குள்ள வர்றதை பார்த்ததும், என்னங்க இது, புருஷனும் பொண்டாட்டியும் ஏதோ உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படி இப்படின்னு வீர சவால்லாம் விட்டுட்டு போனாங்க, ஆனா 2 பேரும் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாம இப்படி வந்து நிக்கிறாங்க. ஏன் மீனா, என்ன அந்த சாமியாடி பொம்பளை உனக்கு கிடைச்சாலா? அப்படியெல்லாம் அவங்க கிடைக்கவே மாட்டாங்க, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா அங்க மீனா கிட்ட பேச, அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, சும்மா அந்த சாமியாடி பொம்பளைய தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு பேசாதீங்க சார், முதல்ல அவளை உள்ள கொண்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, அங்க கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் அந்த சாமியாடி பொம்பளைய தரன்னு உள்ள இழுத்துக்கிட்டு வர்றதை பார்த்ததும் இங்க சீதா இருந்துக்கிட்டு, அக்கா இவதான்க்கா, இந்த கலர் புடவைதான்க்கா, இவதான் என்னோட செயினை திருடிக்கிட்டு போனது, ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட செயினையை நீ திருடிக்கிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீதா சொல்ல, ஐயோ சீதா கொஞ்ச நேரம் இரு, உன்னோட செயின் கிடைச்சிருச்சு, இந்தா உன்னோட செயினை நீ புடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா அந்த செயினை கொடுக்க, உடனே இதை பார்த்ததும் விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க முத்துவோ அங்க அண்ணாமலைய பார்த்து, பாருங்கப்பா இவதான் அந்த சாமியாடி பொம்பளை, என்னமோ ஊர்ல இல்லாத சாமி குறி சொன்ன கதையா, என்னமோ என் பொண்டாட்டி நம்ம வீட்டுல இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு இந்த சாமியாடி குறி சொன்னான்னு சொல்லிட்டு அம்மா என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு பழிய போட்டு துரத்தி விட்டுட்டாங்கப்பா, பாருங்க கடைசியில இவ ஒரு திருடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்து சொல்ல, உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, பாத்தியா விஜயா பாரு, யதார்த்தமான ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்ததுக்கு கூட மீனா தான் காரணம்னு சொல்லி மீனாவை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புனியே, பாரு கடைசியில இவ சாமியாடி பொம்பளையே கிடையாது, இவ ஏதோ திருட்டு பொம்பளை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை அங்க விஜயாவை ஓங்கி ஒரு அறை கொடுக்க, உடனே இங்க விஜயாவோ அழுதுகிட்டே, நான் என்னங்க பண்றது, அந்த சிந்தாமணி தான் இவளை சாமியாடி பொம்பளைன்னு சொல்லி அனுப்பிவிட்டா, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பொய் கூறி சொல்லி இப்படி என் குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கி இருப்ப, பாரு உன்னால என் புருஷன் என்னை அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்ல, உடனே அந்த சாமியாடி பொம்பளை இருந்துகிட்டு, இங்க பாருமா நான் திருடி பொழைக்கிற பொம்பளை தான், நான் ஏதோ வயிற்று பழப்புக்கு அங்கங்கே சின்ன சின்ன பொய் சொல்லி குறி சொல்லிக்கிட்டு இருப்பேன், அந்த நேரமாக பார்த்து அந்த சிந்தாமணிக்கு என்னை அடையாளம் காண்டு வந்து இந்த மாதிரி விஜயாங்கிற வீட்டில் போய் நீ தப்பு தப்பாக குறிய சொல்லணும்னு அவதாமா சொன்னா, அதனால தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் உங்கள் வீட்டில் வந்து மீனா உங்கள் வீட்டில் தங்குனா கண்டிப்பாக உங்கள் புருஷனோட உங்கள் தாலி பாக்கியத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி ஒரு பொய்யான குறிய சொல்ல சொன்னாங்க, நானும் அப்படி சொன்னேன், கடைசியில் இப்படி நான் மாட்டுவேன்னு எனக்கு என்ன தெரியும், என்னை மன்னிச்சிருமா சார், அதான் உண்மையை சொல்லிட்டேன், உங்களோட செயினையும் கொடுத்துட்டேன், என்னை விட்டுடுங்க சார், எனக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாடி பொம்பளை சொல்ல, இதை கேட்டதும் அங்க இருந்த விஜயா இருந்துகிட்டு, அடி பாவி, அப்போ அந்த சிந்தாமணி சொல்லிதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியா, இல்ல உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா அந்த சாமியாடி பொம்பளைய ஓங்கி ஒரு அறை கொடுக்க, உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, ஏய் விஜயா இவன் மேல எனக்கு கோபம் கிடையாது, ஆனா அந்த சிந்தாமணி கூட சேராதன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட பல முறை சொல்லியிருப்பேன், ஆனா அவ கூட சேர்ந்ததுனால இப்போ நம்ம குடும்பம் எந்த நிலைமைக்கு வந்து நிக்குதுன்னு பாத்தியா, பாவம் என் மருமக மீனாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு அந்த சிந்தாமணி திட்டத்தை போட்டு இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்தை கலைச்சிருக்கா, அவ கூட இனிமே நீ சேர்றத நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன்னை உயிரோட கொண்டு போட்டுடுவேன், ஜாக்கிரதை சார், இவளை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டரோ அந்த சாமியாடி பொம்பளைய அழைச்சிக்கிட்டு போக, இங்க விஜயாவோ அந்த சிந்தாமணிக்கு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நேரா அந்த சிந்தாமணியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க.